Hey guys, welcome back to Daniel video. இன்னைக்கு எங்க வந்திருக்கேன்னு கேட்டீங்கன்னா வாழை படம் பார்க்கறதுக்காக வந்திருக்கேன். அண்ட் அதுக்காக தான் இந்த கண்ணாடியை எடுத்து வந்திருக்கேன். நம்ம அழுகுறது வந்து பாத்தீங்கன்னா யாரும் தெரிஞ்சுக்க கூடாதுக்காக தான் இந்த கண்ணாடி. அண்ட் நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க ஃபீலிங்கா இருக்கு, நிறைய பேருக்கு ஃபீலா இல்லை அப்படின்ட்டு. அவனோட ஃபீல் வந்து அவனுக்கு மட்டும் தான் தெரியும். அண்ட் இன்னைக்கு அந்த படத்துக்குள்ள போய் பார்க்க போறேன் எப்படி இருக்க போகுதுன்ட்டு. கிட்டத்தட்ட வந்து 13 நாள் கழிச்சு இந்த படத்தை வந்து நான் பாக்குறேன். இன்னமும் மக்களோட ஃபீல் எப்படி இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் டேல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 13 நாள் ஆயிடுச்சு. நான் ஃபர்ஸ்ட் டே வந்து இன்னைக்குதான் வந்து நான் ஃபர்ஸ்ட் நாள் தான் இன்னைக்குதான் வந்து முதல் நாள் வந்து நான் இந்த வீடியோ வந்து பாக்குறேன். அண்ட் லெட் கெட் இன்டு வீடியோ எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம். புக் பண்ணல ஏன்னா சண்டே எனக்கு ஃபுல்லா ஹவுஸ்ஃபுல்லா இருந்துச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் நேரா அங்க போயிட்டு நல்லா அழுகுற சீட் ஓரமா உட்காந்து அழுகுற மாதிரி ஒரு கார்னரான ஒரு சீட்டை பிடிச்சி போய் அங்க உட்காரலான் இருக்கேன். ஸோ அங்க போய் டிக்கெட் எடுக்க போறேன். ஸோ வந்து ஒரு டிக்கெட் வாங்கியாச்சு. பாத்தீங்கன்னா கும்பல் வந்து ஃபேமிலிஸ்லாம் நிறைய பேர் வந்துகிட்டு தான் இருக்காங்க இந்த படத்தை பாக்குறதுக்கு. அண்ட் எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு படத்தை வந்து கண்டிப்பா மிஸ் பண்ணிடக்கூடாது. ஏன்னா இது வந்து ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் தான் கண்டிப்பா இருக்கணும். இது வந்து பட் இந்த மாதிரியான ஒரு எமோஷனலான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து தியேட்டர்ல எல்லாத்தோட ஃபேமிலியோட உட்காந்து பார்க்கும்போது அதோட ஃபீல் தனியா இருக்கும். அண்ட் அதை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு தான் வந்திருக்கேன். உள்ள போய் பார்க்கலாம். அப்பாடி அம்மா செம்மையா நடிச்சிருக்காங்க. அந்த அம்மா கேரக்டர் வேற லெவல்ல பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா இந்த உண்மையா சொல்ல போனா இவங்க தான் அது மெயின் கேரக்டர் மாதிரி தெரியுது. எல்லாமே ஒவ்வொரு கேரக்டருமே வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீமா பேசுது. இவங்க ஆரம்பத்துல இருந்து எண்டு வரைக்கும் முன்னாடி வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எப்படி சொல்றது ரொம்ப ஸ்லோவா போயிட்டு இருந்தேன். ஆனா இந்த அம்மா நடிச்ச நடிப்பு வேற லெவல். இந்த அம்மாவுக்கு கண்டிப்பா ஆஸ்கார் கொடுத்தே ஆகணும். சூப்பரா நடிச்சிருக்காங்க. வெல்டன்மா. படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட வந்து ஒரு 14 டேஸ் கழிச்சு இந்த படத்தை பார்க்குறேன். இது வந்து ஃபர்ஸ்ட் டே ரிவ்யூ கிடையாது. ஸோ இன்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து மக்கள் வந்து கூட்டமாக நிறைய பேர் வந்து அந்த படத்தை வந்து பார்க்குறாங்க. இன்னும் ஒரு 2 டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோட் ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான படத்தை வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக வந்து ஒரு ஃபேமிலியோடு சேர்ந்து ஒரு தேட்டரில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணேன். ஏன்னா நிறைய ஃபேமிலிஸோடு உட்காந்து இந்த ஒரு மிக்ஸ்டான ஒரு ஃபீலிங் வந்து பார்க்குறேன். ஓகே, ஸோ இந்த படம் வந்து எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு 90s பீப்புளோட வந்து இந்த இது வந்து ரிலேட் பண்ணிக்க முடியும். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ரிலேட் பண்ணிக்க முடியும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயத்தை காமிக்கிறாங்க. ஒரு டீச்சர் ஸ்டூடெண்ட்டோட ரிலேஷன்ஷிப் இருக்குது. அண்டு ஒரு கஷ்டப்படுற ஃபேமிலியில் வந்து அவங்க எவ்வளோலாம் கஷ்டப்பட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு 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 டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல் இருக்கும். அண்ட் இன்னொரு சைட்லேருந்து பார்க்கும்போது இது வந்து ஒரு ரியல் ஸ்டோரி. ஆக்சுவலாக வந்து இதில் நிறையா லைட்டாக கொஞ்சம் எங்கேயாவது கலந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. பட் ஆனால் ஒரு 19 பேர் வந்து கிட்டத்தட்ட இந்த லாரியிலேருந்து கமுந்து நிறைய பேர் இறந்துருக்காங்க அப்படின்னு இருக்கும்போது அந்த ஸ்டோரியை இதுதான் வந்து அந்த ஸ்டோரியே எண்டோட கிளைமேக்ஸ் ஸ்டோரியே இதுதான். அப்படின்னு இருக்கும் போது அந்த 19 பேர்த்தோட ஃபேமிலியெல்லாம் எப்படி கதறியிருப்பாங்க. அது அப்படியே எப்படி அந்த 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 விஷுவலை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு கண்ணெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக கலங்குது. அந்த பையன் அவ்வளோ பசியோடு போய் நின்று போய் எல்லாத்தையும் கேட்குறான். சேர்த்து கேட்டுட்டு ஒரு நாள் இங்கே இறந்துருக்காங்களா அங்கே இறந்துருக்காங்களா இவங்க அப்புறமேட்டு அப்படியே கண் கலங்கி போய் ஒரு மயக்கத்தில் பசி மயக்கத்திலே போய் கேட்குறான். அந்த மாதிரி எங்கள் அக்கா அப்படின்னு கேட்கும்போது உங்கள் அக்காவும் தான் இறந்துட்டாங்கன்னு சொல்லும் போது அப்படியே அங்கே ஓடி போயிட்டு அந்த இடத்துல பார்க்கும்போது அவன் அழுதுகிட்டே வந்து அவனால் பசி தாங்க முடியாமல் அந்த பசி சாப்பாடை போய் சாப்பிட்ற நேரத்தில் அவங்க அம்மா அங்கே வந்து வரும்போது இந்த பையன் பயந்துட்டு அங்கேருந்து எழுந்திரிச்சு ஓடுறான் பார்த்தீங்களா. இதோட என்ன பெரிய ஒரு ஹைலைட் என்னன்னு கேட்டிங்கன்னா
அவங்க அம்மா வந்து பார்த்திங்கன்னா இந்த பையன்கிட்ட பேசுகிறதுக்காக என் பையனை கூப்பிடுங்க, நானே என் பையனை சாவடிக்கிறது பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து ஒடியாரும் போது இந்த பையன், அதாவது அந்த ஹீரோ பையன் வந்து பார்த்திங்கன்னா பார்த்தோன்னே ஓடிடுறான், கூப்பிட்றாங்க. அப்பயும் அந்த இதில் வந்து அவன் அப்படியே அந்த பசியோடு ஓடி போய் அங்கேருந்து இதாகிடுறான். அப்போ அவங்க அம்மா வந்து தலையில் அடிச்சுக்கிட்டு அந்த அழுகுற சீன் இருக்குது பார்த்திங்கன்னா, எனக்கு சத்தியமாக பயங்கரமாக கண்களிட்டீங்க. அல்டிமேட்டாக நடிச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க எந்த படத்துலையும் நான் அவங்கள பார்த்ததே கிடையாது. இதான் வந்து இந்த படத்தில் தான் வந்து பார்க்குறேன். மேபி அந்த ஊர்க்காரங்களாக இருப்பாங்களா இல்லை அங்கே இருப்பாங்களா அப்படின்னு எனக்கு தெரில. ஆனால் ரொம்ப சூப்பராக நடிச்சிருந்தாங்க. என்ன தான் அந்த கேரக்டரில் வேற ஒருத்தவங்களை வந்து போட்டு பார்த்தாலே வந்து பார்த்திங்கன்னா மைண்ட்லேயே உட்காராது, இவங்க தான் வந்து இருந்திருப்பாங்களா அப்படின்றது. யாராச்சும் ஒரு பெரிய ஆக்ட்ரஸ் அம்மா கேரக்டர் பண்ணுறவங்களா அந்த இதில் போட்டிருந்தா கூட ஒரு பெருசாக அந்த அளவுக்கு வந்திருக்குமா அப்படின்றது எனக்கு தெரியல. ஆனால் ரொம்ப சூப்பராக நடிச்சிருந்தாங்க. என் படம் பார்த்தோன்னே உண்மையிலே சொல்ல இந்த கடை இந்த கண்ணாடி எடுத்துகிட்டு போனது ஒருத்தர் தாங்க. எனக்கெல்லாம் லைட்டாக அப்படியே கண்ணிலேருந்து ட்ராப்பாக தண்ணி வந்துருச்சு. அண்டு அந்த காதல் அவங்க 2 பேருமே அந்த லவர்ஸ் கப்புள்ஸ் இருப்பாங்களே, அதில் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோ ஹீரோயின் இருப்பாங்க. அவங்க வந்து அந்த ஆக்சிடெண்ட் ஆகி கடைசியாக அந்த லாரியிலேருந்து இப்படியே கை அந்தந்து தூக்கும் போது காப்பாற்றும் போது அந்த சீன்லாம் வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே சொல்லிட்டேன் அப்படியே பிளாஸ்ட் அவுட் ஆகிடுச்சு மைண்ட்லாம். என்னடா இப்படிலாம் ஒரு ஆக்சிடெண்ட் ஆனால் இப்படி தான் நடக்குமா அப்படின்ற மாதிரி இதாக இருந்துச்சு. நிறைய பேருக்கு வந்து நானாக போனாங்க, எனக்கெலாம் அந்த அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, நானாக தேட்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் அப்படியே இளங்கின மனசா அப்படியே பார்த்தோன்னே எனக்கே கண்ணிலலாம் ஒரு ஏன்னா இந்த படம் முடிஞ்சு கூட எல்லாருமே போயிட்டு இருந்தும் போது கூட அந்த இடத்துல உட்காந்து அந்த இம்பாக்ட் அப்படியே இருந்துச்சு. இப்போ கூட நான் வெளியே வந்து நிற்கும் போது கூட அந்த இம்பாக்ட் ஓடிட்டே இருக்குது. சரி, அந்த பஸ்ஸு அந்த லாரி வந்து ஸ்ட்ரைட்டாக போயிருந்தாங்கன்னா ஃபேமிலி நல்லா இருந்திருக்குமே அப்படின்ட்டு. பட் அது வந்து ஒரு படம் தான். பட் ஆனால் ரியல் லைஃப்பில் அது மாதிரி நடந்திருக்குன்னு அந்த லாஸ்ட்டாக அவங்க கிளைமேக்ஸில் வந்து அந்த நியூஸ் பேப்பரோட இமேஜ் போடுவாங்க பாருங்கள், அப்போல்லாம் வந்து பார்க்கும்போது ஒரு மாதிரியாக இருந்துச்சு. எனக்கு பர்சனலாகவே இந்த படம் வந்து செம்ம சூப்பருங்க. இது வந்து எங்கேயோ போக வேண்டிய படம். ஸோ கைஸ், ஆக்சுவலாக இந்த படத்தை தியேட்டரில் போயிட்டு நிறையா ஃபேமிலி யூஸோடு உட்காந்து என்ஜாய் பண்ணுங்கள். இது வந்து ப்ரமோஷன் கிடையாது. இந்த மாதிரியான படத்தை நம்ம என்கரேஜ் பண்ணோன்னா வச்சுங்களேன், இந்த மாதிரி நிறையா எமோஷனல்ஸான மூவிஸு நிறைய பேர் இதிலேருந்து வருவாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. see you on another video. until then, bye bye friend Bani. catch you later guys. உங்களுக்கு இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் மைண்டில் எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் என்ன சொல்கிறதுனே தெரியல. செம்மைய படம், சூப்பர் படம், ஜாலியாக என்ஜாய் பண்ணேன். பிடிக்காமல் சொல்கிறவங்களுக்கு அவங்க டிஃப்ரெண்ட்டான ஆளாக இருப்பாங்க. பாய்.